வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டு. இதை வந்து 15 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். கீழே இறக்கும்போது காது வரைக்கும் இறக்குங்க. மேலே போகும்போது நல்லா மேலே தள்ளி தூக்குங்க. எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. இடுப்பு வந்து ஷேப் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது செகண்ட் ஒர்க் அவுட்டு. இது வந்து ஒயிட் ஆங்கிளில் பிடிங்க. ஒட்டியெல்லாம் பிடிக்க வேணாம். இதுவுமே காது வரைக்கும் இறக்குங்க. மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. இடுப்பு வந்து பெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இது மாதிரி எதாவது உட்காந்துக்கோங்க. பெஞ்சில் கூட உட்காந்துக்கோங்க. இது உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுக்காக பண்ணுறேன். அதாவது எந்த ஷேப்பில் மேலே போகுது, எந்த ஷேப்பில் கீழே இறங்குது அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இறக்குங்க. நீங்கள் மாற்றி பிடிச்சிங்கன்னா, தப்பாக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெயின் ஆகும். இது இன்ஜுரி ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரியட்டுமேன் மெயின் தான் இதை காட்டுறேன். நீங்கள் உட்காந்து பண்ணனாலும் பண்ணுங்கள், இல்லை நின்றுட்டு பண்ணனாலும் பண்ணுங்கள். உட்காந்து பண்ணுறதே பெட்டர் என்ன கேட்டளவு. நம்ம பார்க்க போகிற 3வது ஒர்க் அவுட்டு தான் ரொம்ப சூப்பர் ஒர்க் அவுட்டு, ரொம்ப மெயினான ஒர்க் அவுட்டு. இது 3 தசையுமே நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து அர்னால்ட் தம்பிள் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட தம்பிள் இல்லை, பட்டு செங்கல் வச்சு தான் பண்ணுறேன். நீங்களும் பண்ணுங்கள். இருக்கிறத வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் சேஃபு. எப்படி பொறுமையாக இறக்கி ஒரு ஸ்டாப் பண்ணி அடுத்து ஏற்றணும். நின்றுட்டு கூட பண்ணலாம். மேபி நீங்கள் நின்றுட்டு பண்ணுறதா இருந்தால் கரெக்டான பொசிஷனில் நின்றுக்கோங்க. பின்னையும் போயிடக்கூடாது, ரொம்ப முன்னையும் போயிடக்கூடாது. அடுத்த ஒர்க் அவுட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயிட் கம்மியாக வச்சே பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரண்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னாடி தூக்குறது. வெயிட்டு முடிஞ்ச அளவு கம்மியாக பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நின்றுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு நம்ம கரெக்டாக நெத்தி அளவு தூக்குனாலே போதும். இதை வந்து 20 கவுண்ட்டு 3 செட்டு பண்ணுங்கள். வெயிட் கம்மியாக வச்சே பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் 15 கவுண்ட்டு 3 செட்டு கூட பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து மிட் மசிலுக்கான ஒர்க் அவுட்டு. இதையும் 20 கவுண்ட்டு பண்ணுங்கள். கஷ்டமாக இருந்தால் 15 கவுண்ட்டு 3 செட்டே பண்ணுங்கள். நல்லா மேலே வரைக்கும் மேலே போய் ஒரு ஸ்டாப் பண்ணி இறக்கணும். இப்போ ஒரே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் இறக்கணும். முடிஞ்ச அளவு மேலே வரைக்கும் தூக்குங்க. காது வரைக்கும் தூக்குனா போதும். இது வந்து பேக்கில் உள்ள ரேர் மசில்ஸ்க்காக விளையாடுறது. ஷோல்டர்லேயே ரேர் மசில், பேக்கில் உள்ள மசிலுக்காக விளையாடுறது. இதை வந்து 20 கவுண்ட்டு 3 செட்டு, முடியலன்னா 15 கவுண்ட்டு 3 செட்டே பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலே ஒரு ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் இறக்குங்க. வாங்க ஷோல்டரில் உள்ள 3 மசிலையும் பார்க்கலாம். நம்ம தெரியும் பாருங்கள், 3 மசில் தெரியும் பாருங்கள். ஃப்ரண்டில் ஒன்று, சென்டரில் ஒன்று, பேக்கில் ஒன்று, மொத்தம் 3 மசில் இருக்கும். இது வந்து 3D மசில்னு சொல்லுவாங்க. இந்த 3 மசிலுமே பில்ட் பண்ணாதான் நம்ம ஷோல்டர் வந்து துண்டாக தெரியும், நல்லா இருக்கும். அடுத்து ஃபைனலாக ரிலாக்ஸாக இது ஒரு 20 கவுண்ட்டு 3 செட்டை போட்டு முடிச்சிருங்க. ஷோல்டர் ஒர்க் அவுட்டு முடிஞ்சது. சூப்பர்.